வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகளோடு. இன்னும் பல செய்திகள் காத்திருக்கின்றன. உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் சக்தியின் குளோபல் டிவியினூடாக எங்களோடு இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் அனிதா. வணக்கம் தில்ஷான். அனைவருக்கும் வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. உங்களோடு நான் வனிதா பரமேஸ்வரன். விரிவான செய்திகளுக்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். இடர் நிலைமை தொடர்பில் ஜனாதிபதி விசேட உரை. வெள்ளம் மற்றும் இயற்கை அனர்த்தங்களால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 58 உயர்வு. அருநாய்க்கு மண் சரிவில் காணாமல் போயுள்ள 144 பேரை தேடும் பணிகள் தொடர்கின்றன. சிரச சக்தி ஜான் கீல்ஸ் பிராண்டிக்ஸ் நிறுவன பயணத்திற்கு மக்களின் மிகுந்த ஆதரவு. நிவாரண பயணம் நாளை ஆரம்பம். ராக் டீமுடன் யாழ் அரசியல்வாதி ஒருவரின் மகனுக்கும் தொடர்பு இருப்பதாக டக்ளஸ் தேவானந்தா தெரிவிப்பு. தமிழகத்தில் 6வது தடவையாகவும் ஜெயலலிதா ஜெயராம் முதலமைச்சராக தெரிவு. நாடு பூராகவும் வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டிருக்கின்றது. இதனால் ஏராளமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு தடவையும் மக்களோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம் என்பதை எடுத்துக் காட்டுவதற்காக பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாங்கள் மக்கள் பணிகளை முன்னெடுத்திருக்கின்றோம். இம்முறையும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிவாரணப் பணிகளை முன்னெடுப்பதற்காக ஜான் கீல்ஸ் மற்றும் பிராண்டிக்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து சக்தி சிரச ஜான் கீல்ஸ் பிராண்டிக்ஸ் சமூக நிவாரண யாத்திரையை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். அதற்கான நிவாரண பொருட்களை சேகரிக்கும் நிகழ்வு, அதாவது அது தொடர்பான விடயங்கள் தற்போது 130 டிவி ஜாயா மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற பொருட்கள் சேகரிப்பு நிலையத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. தொடர்பான தகவல்களை அறிவதற்காக இந்த அலுவலக செய்தியாளர் சிசிரகுமார் கிருஷாந்த் ராஜுடன் நாங்கள் தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம். கிருஷாந்த் ராஜ், வணக்கம். கிருஷாந்த் ராஜ், வணக்கம். டில்ஷான், நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனரான நியூஸ் போஸ்ட் வெறுமனே செய்திகளை அறிக்கையிடுவதில் மாத்திரம் நின்று விடுவதில்லை. ஒவ்வொரு அனர்த்தங்கள் வரும்போதெல்லாம் பாதிக்கப்பட்ட மக்களை தேடி சென்று அறிக்கையிடுவதுடன் அதற்கான தீர்வுகளையும் பெற்றுக் கொடுத்து நிவாரணம் வழங்குவதற்கும் வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் முன்வருவது வழமையான ஒரு விடயம். அதேபோன்று கடும் மழையுடன் கூடிய சீரற்ற வானிலையினால் பாதிக்கப்பட்டிருக்கும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இம்முறையும் நேசக்கரம் நீட்டுவதற்கு வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் நடவடிக்கை எடுத்தது. சக்தி சிரச ஜோன் கீல்ஸ் பிராண்டிக்ஸ் நிறுவனம் ஆகியன இணைந்து நிவாரண யாத்திரையை இம்முறை ஆரம்பித்திருக்கின்றன. தற்போது பொருட்கள் சேகரிக்கப்பட்டு பொதியுடல் நடவடிக்கைகள், லோரிகளில் ஏற்றும் நடவடிக்கைகள் மும்முரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்று இரவும் பொருட்கள் அதிகளவானோர் வருகை தந்து பொருட்களை எங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த மனிதநேய சமுதாய பணியில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வந்து கைகோர்த்திருக்கின்றார்கள். இந்த உதவிகள் அனைத்தும் பாதிக்கப்பட்ட மக்களை சென்றடைய இருக்கின்றன. அனைத்து தரப்பினரும் இந்த சீரற்ற வானிலை தொடர்பில் அவதானத்துடன் இருக்கின்றார்கள். தொடரும் சீரற்ற வானிலை தொடர்பில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று பிற்பகல் விசேட அறிவிப்பொன்றை விடுத்திருந்தார். මේ තත්වයෙන් පීඩාවට පත්වී සිටින ජනතාවට இந்த நிலைமையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உணவு, சுகாதார வசதிகள், தற்காலிக இருப்பிட வசதிகள் போன்ற விடயங்களில் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்த நிலையில் பொதுமக்கள், வர்த்தகர்கள், கொடையாளர்கள், அரசு சார்பற்ற நிறுவனங்களிடம் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கக்கூடிய நிவாரணங்கள், வசதிகள் தொடர்பில் நீங்கள் அதிகபட்ச ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என நான் கேட்டுக் கொள்கின்றேன். இந்த அனர்த்த நிலை நிலவும் மாவட்டங்களில் விசேட நிலையம் ஒன்றை ஸ்தாபிக்குமாறு மாவட்ட செயலாளர்களுக்கு பணிப்புரை விடுத்துள்ளேன். இந்த நிலையங்களில் நிவாரணப் பொருட்களை சேகரிப்பதன் மூலம் முறையாக ஊழல் மோசடிகளின்றி நிவாரணப் பொருட்களை நேரடியாக மக்களிடம் கையளிப்பதற்கு ஏற்றவாறு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. වංචාවලින් තොරව ඒ ලැබෙන පරිත්‍යාග ඍජුවම පොදු මහජනතාවට ලැබීම සඳහා මේ වැඩපිළිවෙල මේ වන විටත් සලසා තිබෙනවා. இதேவேளை நிதி ஒதுக்கீடுகளை பொருட்படுத்தாது சீரற்ற வானிலையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடர்ச்சியாக நிவாரணங்களை வழங்குமாறு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்திருக்கின்றார். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவது தொடர்பான விசேட கலந்துரையாடல் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இன்று பிற்பகல் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தில் நடைபெற்றது. இதன்போது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இந்த பணிப்புரையை விடுத்தார்.
அனர்த்தங்களில் சிக்கியுள்ள மக்களை மீட்கும் பணிகள், இடம்பெயர்ந்த மக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைப்பதற்கான ஒழுங்குகள், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு மற்றும் ஏனைய நிவாரணங்களை பெற்றுக் கொடுப்பது தொடர்பில் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. கொழும்பு மாவட்டத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கான இணைப்பதிகாரிகளாக அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த் மற்றும் அவருக்கு உதவி புரிவதற்காக அமைச்சர் SP திசாநாயக் ஆகியோர் ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டுள்ளனர். அனைத்து மாவட்டங்களிலும் அனர்த்த முகாமைத்துவ நிலையங்களை ஸ்தாபித்து தினமும் காலை வேளையில் மாவட்ட செயலாளரின் தலைமையில் அரசு அதிகாரிகள் கூடி மக்களுக்கான நிவாரணங்கள் குறித்து ஆராய வேண்டும் எனவும் ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். அனர்த்த நிலைமைகள் தொடர்பில் மக்களுக்கு சரியான தகவல்களை வழங்க வேண்டிய பொறுப்பு ஊடகங்களுக்கு உள்ளதாக தெரிவித்துள்ள ஜனாதிபதி, குறைபாடுகளை மாத்திரமல்லாமல் அரசாங்கம் முன்னெடுக்கும் நிவாரண திட்டங்கள் தொடர்பிலும் செய்திகளை வெளியிட்டு மக்கள் நலனுக்காக செயற்படுமாறு ஜனாதிபதி கோரிக்கை விடுத்துள்ளார். வானிலை தொடர்பில் அனைத்து தரப்பினரும் இந்த சந்தர்ப்பத்தில் அவதானமாக இருக்கின்றார்கள். குறிப்பாக முப்படையினரும் மக்களை மீட்கும் நடவடிக்கைகள், மக்களை காப்பாற்றும் நடவடிக்கைகளில் மும்முரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். பாதிக்கப்பட்டுள்ள மக்களின் சொத்துக்களை பாதுகாப்பதற்கு ராணுவத்தினர் நாளை முதல் ஈடுபடுத்தப்பட இருப்பதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டிருக்கின்றார். அனர்த்தத்திற்குள்ளாகியுள்ள பிரதேசங்களில் உள்ள வீடுகளை கைவிட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே மக்களை கேட்டுக் கொண்டிருந்தார். இதேவேளை தற்போது நிலவும் அனர்த்த நிலைமையை கருத்தில் கொண்டு நாட்டில் உள்ள சகல பாடசாலைகளையும் நாளைய தினம் மூடுவதற்கு சகல பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்குவதாக கல்வி அமைச்சர் அகில விராஜ் காரியவசம் இன்று அறிவித்தார். பாதிக்கப்பட்டுள்ள பாடசாலை மாணவர்களுக்கு தேவையான சீருடை, பாட புத்தகங்களை உள்ளிட்ட பொருட்களை இலவசமாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் கல்வி அமைச்சர் அகில விராஜ் காரியவசம் இன்றைய ஊடக சந்திப்பின் போது குறிப்பிட்டிருந்தார். வங்காள விரிகுடாவில் நிலவும் தாழமுக்கம் சூறாவளியாக மாறியுள்ளது. இந்த சூறாவளி ரோனு என பெயரிடப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த தாழமுக்கத்தின் தாக்கம் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலும் தாக்கம் செலுத்தியிருந்தமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. காங்கேசன் துறைக்கு 600 கிலோமீட்டர் வடக்கில் நிலை கொண்டுள்ள ரோனு சூறாவளி இலங்கைக்கு அப்பால் நகர்ந்து செல்வதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது. இதனால் நாட்டிற்குள்ளும் அதனை அண்மித்த கடற்பகுதிகளிலும் காற்றின் வேகம் அதிகரிக்கக்கூடும் எனவும் திணைக்களம் சுட்டிக்காட்டுகின்றது. தற்போது நிலவும் வளிமண்டலவியல் கட்டமைப்புக்கு அமைய 21 மற்றும் 22ஆம் திகதிகளில் மழை வீழ்ச்சி குறைவடையலாம் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. 23, 24, 25ஆம் திகதிகளில் மழை வீழ்ச்சி அதிகரிக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதுவே தற்போதைய நிலைமை. இந்தியாவின் ஆந்திரா பகுதியை அண்மித்த கடற்பகுதியிலேயே இந்த நிலைமை காணப்படுகின்றது. இவ்வாறான நிலையொன்று காணப்படும் பட்சத்தில் இலங்கைக்கு மேலாக முகில் கூட்டங்கள் வரக்கூடும். வடபகுதியினூடாகவே பயணிக்கும். 2 நாட்களில் இந்தியாவிற்குள் பிரவேசிக்கும் என நாம் எண்ணுகின்றோம். இதன் நேரடி தாக்கம் எமக்குள்ளதால் எதிர்வரும் 2 தினங்களில் தென்மேற்கு மற்றும் வடமேற்கு பகுதிகளில் மழை வீழ்ச்சி எதிர்வு கூறப்பட்டுள்ளது. 23ஆம் திகதிக்கு பின்னர் மழை வீழ்ச்சி அதிகரிக்கலாம். நாட்டின் பல பகுதிகளிலும் வெள்ளம் மற்றும் அனர்த்தங்களினால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். கம்பஹா பட்டிவில பிரதேசம் இன்று முற்பகல் இவ்வாறு காட்சியளித்தது. பிரதான வீதி 8 அடி வரை நீரில் மூழ்கியிருந்ததாக எமது செய்தியாளர்கள் கூறினர்.
வியகம பிரதேச செயலக பிரிவின் மல்வான ராக்ஷபான பகுதிகள் இவ்வாறு நீரில் மூழ்கி காணப்பட்டன. ராக்ஷபான ஜும்மா பள்ளிவாசலில் இடம்பெயர்ந்த மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். களினிகங்கை பெருக்கெடுத்தமையால் நீரில் மூழ்கியுள்ள கடுவெல நகரம் ஆகாய மார்க்கமாக இவ்வாறு காட்சியளித்தது. கடுவெல நகரின் சமீப மாபிம பியகம வீதியும் இன்று நீரில் மூழ்கியது. பியகம பகுதியை அண்மித்துள்ள பல வீடுகள் இன்னும் நீரில் மூழ்கியுள்ளதுடன் சில பகுதிகளுக்கு எம்மால் செல்ல முடியாத நிலை காணப்பட்டது. ஜாயல மகாஎலிய பிரதேசத்தில் உள்ள வீடொன்றிற்குள் சிக்கியிருந்த கர்ப்பிணி பெண்ணொருவர் உள்ளிட்ட சிலரை ஜாயல போலீசார் இன்று காப்பாற்றினர். ஜாயல வாவியின் அணைக்கட்டு உடைப்பெடுக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அணைக்கட்டின் கீழுள்ள பிரதேசத்தில் உள்ள 1500 வீடுகளை சேர்ந்த மக்கள் அவதான நிலையை எதிர்கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறினார். ஜாயல நகரில் உள்ள பாலத்திற்கு அருகிலுள்ள பகுதி இன்று இவ்வாறு காட்சியளித்தது. நாச்சாதுவ வாவியின் அனைத்து வான்கதவுகளும் 6 அடி வரை தற்போது திறக்கப்பட்டுள்ளது. நுவரவாவியின் இன்றைய நிலையே இது. வாவிகளிலிருந்து வெளியேறும் நீர் மல்வத்து ஓயாவை சென்றடைவதால் மக்கள் அவதானத்துடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இதேவேளை அனுராதபுரத்திற்குள் பிரவேசிக்கும் இந்த வீதியும் நீரில் மூழ்கியுள்ளது. நாங்கள் நேற்றைய தினமும் ஆகாய மார்க்கமாக சென்று நாட்டில் ஏற்படுகின்ற வெள்ள அனர்த்த நிலைமைகள் தொடர்பிலான ஒரு கண்காணிப்பு பயணத்தை வான் மார்க்கமாக மேற்கொண்டிருந்தோம். இன்றும் அவ்வாறான ஒரு கண்காணிப்பு பயணத்தை நாங்கள் வான் மார்க்கமாக மேற்கொண்டிருந்தோம்.
இதேவேளை தொடரும் சீரற்ற காலநிலையினால் கழனி கங்கை நீர்மட்டம் தொடர்ந்தும் அதிகரித்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் இன்று பிற்பகல் நாகலகம் வீதிய பகுதியில் 7.65 அடிக்கு நீர்மட்டம் உயர்வடைந்திருக்கின்றது. கடற்படையின் உதவியுடன் நியூஸ் வெஸ்ட் குழுவினர் கழனி கங்கை பெருக்கெடுத்தமையால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளுக்கு சென்றிருந்தனர். கடந்த 3 நாட்களாக இயற்கை கொண்ட பாரிய சீற்றம் இந்த மக்களை இன்று நிர்கதிக்குள்ளாக்கி இருக்கின்றது. இங்கே நாங்கள் பயணிப்பது ஒரு ஆற்றிலோ அல்லது ஒரு கடலிலோ அல்ல. இது இந்த மக்கள் நாளாந்தம் பயன்படுத்துகின்ற கொழும்பு அவிசாவளை பிரதான வீதி. இந்த வீதியிலே இந்த பகுதி எங்குமே ஒரு வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றது. அனைத்து வீடுகளுக்கு முள் வெள்ளம் நுழைந்து இந்த மக்களை நிர்கதிக்குள்ளாக்கி இருக்கின்றது. இவர்களுடைய அடுத்த வேளை எதிர்பார்ப்பு எல்லாம் கலைந்து சின்னாபின்னமாகி இருக்கின்றன. இவர்களுடைய ஒரே எதிர்பார்ப்பு தமது வாழ்வை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு இயற்கை மீண்டும் தமதுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் என்பது. நியூஸ் செய்திகளுக்காக வெள்ளம்பிட்டியவிலிருந்து கந்தவேல் மயூரன். சேதவத்தையிலிருந்து மாமரச்சந்தி வரையான வீதி நீரில் மூழ்கியிருந்தது. சேதவத்தையிலிருந்து மன்னவத்த, கட்டுப்பலல்ல மற்றும் புல்வத்த ஊடாக எமது செய்தியாளர்கள் பயணித்தனர். அதன் பின்னர் கொழும்பு அவிசாவளை பழைய வீதியூடாக வெள்ளம்பட்டியிலிருந்து மாமர சந்தி வரை எமது குழுவினர் பயணித்தனர். வீதியின் இருமரங்கிலும் உள்ள கட்டடங்கள் மூழ்கி காணப்பட்டதுடன் நீர்மட்டம் 6 அடியையும் தாண்டியிருந்தது. மாமரச்சந்தையை அண்மித்த பகுதியில் உள்ள குறுக்கு வீதியொன்றில் வீடொன்றுக்குள் சிக்கியிருந்த மூவரை கடற்படையினர் காப்பாற்றினர். நீரில் மூழ்கியுள்ள பல பிரதேசங்களின் மக்கள் தொடர்ந்தும் தமது வீடுகளிலேயே தங்கியுள்ளனர். பிரதேசங்களுக்கான குடிநீர் மற்றும் மின் விநியோகம் என்பன துண்டிக்கப்பட்டுள்ளமையால் மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். சமைத்த உணவுகளை மக்களுக்கு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக நிவாரண குழுக்கள் தெரிவித்துள்ளன. இதேவேளை சேதவத்த கருத்த பாலத்துக்கு அண்மித்த பகுதியும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. கயிற்றினூடாக வெள்ளத்தில் சிக்கியுள்ள மக்களை மீட்கும் முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டன. கருத்த பாலத்துக்கு அண்மித்த பகுதியில் இன்று மாலை வேளையிலும் நீர்மட்டம் அதிகரித்து காணப்பட்டது. பாலியகொட கலனி பாலத்திற்கு அதிக அளவிலான மக்கள் தங்கியுள்ளனர். சிறு பிள்ளைகளோடு இடம்பெயர்ந்த மக்கள் தற்காலிக கூடாரங்களை அமைத்து இங்கு தங்கியுள்ளனர். இடம்பெயர்ந்த மக்களுக்கு நிவாரண பணியாளர்கள் சமைத்த உணவுகளை வழங்கி வருகின்றனர். பாலத்துறை பாலத்தில் இருந்து எமது கேமராவில் பதிவான காட்சிகளே இவை. கொழும்பு மாவட்டத்தில் சுமார் 1,50,000 மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் சுனில் கண்ணங்கர தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்துள்ளதாகவும் வெள்ளத்தில் சிக்கியுள்ள மக்களை மீட்டெடுப்பதற்காக முப்படையினர் மற்றும் போலீசார் முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
இன்று அதிகாலை ராணுவத்தினர் மக்களை மீட்கும் பணிகளில் ஈடுபட்ட காட்சிகள் நமது கேமராவில் இவ்வாறு பதிவானது. இயற்கை அனர்த்தங்களில் சிக்கி நாடு முழுவதிலும் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 58 உயர்வடைந்திருக்கின்றது. கடந்த சில நாட்களாக நாட்டில் நிலவிய சீரற்ற வானிலை மற்றும் வெள்ள அனர்த்தங்கள் மற்றும் மண் சரிவுகள் காரணமாக அவற்றில் சிக்கி 132 பேர் காணாமல் போயுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையத்தின் பிரதிபலிப்பாளர் பிரதீப் கோடிபெலி தெரிவித்திருக்கிறார். அது மாத்திரமன்றி இந்த வெள்ள அனர்த்தம் மற்றும் மண் சரிவுகளில் சிக்கி 4 லட்சத்துக்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். அது மாத்திரமன்றி இவர்களுள் 2,99,806 பேர் இடம்பெயர்ந்து 611 தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். தொடரும் மழையுடனான வானிலையால் கிளிநொச்சி மாவட்டத்தில் 5,467 குடும்பங்களைச் சேர்ந்த 18,265 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட 112 குடும்பங்களைச் சேர்ந்த 333 பேர் கரைச்சி மற்றும் கண்டவளை ஆகிய பகுதிகளில் உள்ள 6 முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையத்தின் கிளிநொச்சி மாவட்ட உதவி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை 1,152 குடும்பங்களைச் சேர்ந்த 3,956 பேர் தங்களின் உறவினர்களின் வீடுகளில் தங்கியுள்ளனர். பெரிய கஷ்டமான எனக்கு உதவி இல்ல, அவரை கொண்டு அங்க இங்க கொண்டு போக இயலாது. எங்க பாடுபட கஷ்டமா இருக்குது. தொடரும் சீரற்ற வானிலையால் வவுனியா மாவட்டத்தில் 1,377 குடும்பங்களைச் சேர்ந்த 5,084 அங்கத்தவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். வேப்பங்குளம் பகுதியில் உள்ள முகாமில் 10 குடும்பங்களைச் சேர்ந்த 49 அங்கத்தவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை 295 குடும்பங்களைச் சேர்ந்த 1,025 பேர் உறவினர்களின் வீடுகளில் தங்கியுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையத்தின் வவுனியா மாவட்ட உதவி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். வெள்ளத்தினால் வவுனியா மாவட்டத்தில் 32 வீடுகளுக்கு முழுமையாக சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் 104 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. புத்தளம் மாவட்டத்தில் தொடரும் அனர்த்த நிலை காரணமாக 5,400 குடும்பங்களைச் சேர்ந்த 18,700 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 72 முகாம்களில் மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையத்தின் புத்தளம் மாவட்ட உதவி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை குறித்த பகுதியில் 18 வீடுகளுக்கு முழுமையாக சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் 53 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. குடும்பங்களைச் சேர்ந்த 775 அங்கத்தவர்கள் நாட்டில் தொடரும் சீரற்ற வானிலையால் நுவர்லியா மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 75 குடும்பங்களைச் சேர்ந்த 306 பேர் 5 தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தச்சேதத்துக்கு தான் வரக்காம்பரா மாவு காம்பராவும் எங்களை திறந்து கொடுத்துருக்காங்க. ஆனா வெயில் அடிச்சா எங்களை தேடி பார்க்க மாட்டாங்க யாரும். மழை பெஞ்ச பிற்பாடு தான் எங்களை அங்க போக சொல்றாங்க, இங்க போக சொல்றாங்க. நாங்க பிள்ளைகளை குடிக்கிறாங்க, எங்க போவோம்? எங்க குடும்பத்துல நாங்க 8 பேர். இதேவேளை புலத் கொகுபீட்டிய யாக்கல ஸ்ரீலாந்த மகா வித்தியாலயத்தில் தங்கியுள்ளவர்களின் நிலைமை தொடர்பில் ஆராய்வதற்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மாகாண சபை உறுப்பினர்கள் சிலர் சென்றிருந்தனர். இந்த சம்பவத்துக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை மனவர்த்தத்தை தெரிவித்துக் கொள்றோம். இவர்களுக்கு உரிய மாற்று நடவடிக்கை இன்று அரசாங்கத்தின் மூலமாக ஏனைய மக்களுக்கு என்ன உரிமைகள் சலுகைகள் வழங்கப்படுகின்றதோ அவற்றை நிச்சயமாக நாங்கள் பெற்றுக் கொடுப்போம். இன்று எங்களுடைய உறவுகள் எங்களுடைய மக்கள் என்ற ரீதியில் இதை கேள்விப்பட்டவுடனே நாங்கள் நுவரெலியா மாவட்டத்தில் இருந்து எங்களுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மாகாணவர்களின் பணிப்புரைக்கு அமைய நாங்கள் வந்தோம். அவர் தற்போது இந்த நாட்டிலே இல்லை, அவர் வெளியிலே இருக்கின்றார். இதை அவரின் கவனத்துக்கு கொண்டு வந்து உரிய இடத்திலே சரியான இடத்தை பார்த்து அவர்களுக்கு ஒரு நல்ல முறையிலான வீடமைப்பை கட்டி இதன்போது அங்கிருந்த பொதுமக்களுக்கும் மாகாண சபை உறுப்பினர்களுக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டதாக நமது செய்தியாளர் தெரிவித்தார். கட்டாயம் செய்யணும், வந்து போஸ்ட் கொடுத்து போட்டோ போட்டு வேலை இல்லை, கட்டாயம் இறங்கி செய்யணும். பாத்தீங்களா தமிழ்நாட்டு நிலைமையே எப்படி இருக்காங்க? கண்ணீர் விட்டு அழுகணும், பதவி இதெல்லாம் இருக்கணும், செய்யணும். நீங்க செஞ்சாதான் இவ்வளவு சிங்கள நேரத்தில் ராகுல இருந்து கஷ்டப்படுறாங்க ஊருக்காரங்க. கேட்டு பாருங்க, அவ்வளவு ஊருக்காரங்க தான், ஒரு யாருமே வந்தில்ல, அவ்வளவு ஊருக்காரங்க தான் கஷ்டப்பட்டு. நீங்க வந்தீங்க, வந்து செஞ்சு என்ன செஞ்சீங்க? நீங்க செஞ்ச சொல்லுங்க பாப்போம். ஏதாவது செஞ்சீங்களா? ஒரு ஆள் சொல்லுங்க பாப்பா, அவர் என்ன செஞ்சிருக்காரு? யாருமே ஒண்ணும் செய்யல. தமிழ்நாட்டுக்கு செய்யுங்க, நீங்க வந்து நின்று செய்யல என்ன செய்யல நீங்க என்ன செய்யல கட்டி கொடுக்கணும். வீடு வந்து இப்படி புஷ்னு கட்ட முடியாது, கொஞ்சம் இருங்க. அதுக்குரிய நடவடிக்கை, அதுக்குரிய பிளானிங் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வீடு வந்து படத்துல மாதிரி டக்குனு ஜோடிக்க முடியாது, அதுக்கு இடம் எடுக்கணும், காணி எடுக்கணும். ரைட், உங்களால செய்ய முடியுமா?
உங்களால செய்ய முடியுமா? நீங்க செய்வீங்களா? நாங்க வந்திருக்கோம். நீங்க சும்மா இங்க ஷோ அடிச்சு அது இது பண்ணாராங்க. சரியா? நாங்க கம்பெனில நீங்க ஊருக்காரனால உங்களுக்கு வீடு கட்ட முடியுமா? உங்களுக்கு அதை எடுத்து கொடுக்க முடியுமா? நீங்க இங்க வந்து பயிலாடிக்க வராங்க. அவர் சார்பா தான் நான் பேசுறேன். செய்யறவன செய்ய விடுங்க. செய்யறவன செய்ய விடுங்க. சரியா? பேர் செத்து உரிமை வலைக்கு போகணும், கிழனிக்கு போகணும், அல்கொல்லைக்கு போகணும், சரியா பிண்டனிக்கு போகணும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டும் இந்த மாபெரும் சமூக நேய மனித அபிமான நடவடிக்கையில் சக்தி சிரச ஜோன் கீல்ஸுடன் இம்முறை பிரெண்டிக்ஸ் நிறுவனமும் இணைந்திருந்தது. இந்த சமூக நேய பணியை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்கு பிரெண்டிக்ஸ் நிறுவனமும் ஒத்துழைப்பு வழங்கியிருந்தது என்பதையும் நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். இங்கு சேகரிக்கப்பட்டு பொதி செய்யப்பட்டிருக்கும் நிவாரணப் பொருட்கள் யாவும் நாளை காலை அளவில் இங்கிருந்து புறப்பட்டு செல்ல இருக்கின்றன. அவை அனைத்தும் பாதிக்கப்பட்ட மக்களின் கரங்களை நாளைய தினம் சென்றடைய இருக்கின்றன. சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிவாரண யாத்திரை திட்டத்தை நேற்று காலை நாம் ஆரம்பித்தோம். நம் நாட்டு மக்கள் உதவி செய்வதில் சளைத்தவர்கள் அல்லர் என்பதற்கு அவர்கள் அன்பளிப்பு செய்த இந்த பொருட்களே சாட்சி. நீங்க இந்த வேலை செய்யறது மக்களுக்கு செய்யக்கூடிய இதுதான். எங்களால் வேண்டிய உதவி நாங்களும் கொண்டு கொடுக்கணும். தாரும் இந்த மக்களுக்கு செய்யணும். நாட்டு மக்கள் அத்தனையும் எங்களோட நாட்டு மக்கள் தாரும் கஷ்டப்படக்கூடாது. வணக்கம். நீங்கள் நடந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகளோடு. இன்னும் பல செய்திகள் காத்திருக்கின்றன. உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் சக்தியின் குளோபல் டிவியினூடாக எங்களோடு இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் அனிதா. வணக்கம் தில்ஷான். அனைவருக்கும் வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. உங்களோடு நான் வனிதா பரமேஸ்வரன். விரிவான செய்திகளுக்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். இடர் நிலைமை தொடர்பில் ஜனாதிபதி விசேட உரை. வெள்ளம் மற்றும் இயற்கை